நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்களு பிரஸ் சந்திக்க மாட்டாரு. அவர் தலைவரா இருக்கும் போது சந்திக்க மாட்டாரு, சிஎம் இருக்கும் போது சந்திக்க மாட்டாரு. அமைச்சர்கள் பிரஸ் சந்திச்சா எங்க கிட்ட கேள்வி எல்லாம் கேட்க கூடாது, புரியுதா அப்படின்னு ஒரு மிரட்டுற துணியில பேசுறாங்க. இவங்களெல்லாம் என்னத்த பண்றது அப்படின்னு. ஜனநாயகத்தின் தூண், 4வது தூண் இந்த மீடியா அப்படின்றத ஒரு மிரட்டும் நோக்கத்திலேயே இந்த தாவேகா அரசு செயல்படுதா அப்படின்ற ஒரு பெரிய அச்சமும் கேள்வியும் இங்க எழ செய்யுது. செங்கோட்டையன் அவர்கள் கோயம்புத்தூர் விமான நிலையத்துல செய்தியாளர்களை சந்திக்கிறாரு. அப்படி செய்தியாளர்கள் சந்திக்கும் பொழுது கேள்வி கேட்டா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க கூடாது, முதல்ல கேள்வி கேட்கறத நிப்பாட்டிட்டு எங்க மிஸ்டேக் நடக்குதுன்னு எங்களுக்கு சுட்டி காட்டுங்க, நாங்க என்ன பண்றோம் போயிட்டு அதை நிவர்த்தி செய்யறோம் அப்படின்னு சொல்றாரு செங்கோட்டையன் அவர்கள். அது மாத்திரம் இல்லாம நீங்க ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 20 நாட்கள் ஆகுது, எவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டா எங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு பதில் சொல்றாரு. உங்க வீட்டுல என்ன பிரச்சனை இருக்குதா, உங்க குழந்தைக்கு எதனா பிரச்சனை இருக்கா, எங்கங்க நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. ஐயா, செய்தியாளர்கள் வீட்டுலதான் பிரச்சனை நடக்கணும், அவங்க வீட்டுலதான் குழந்தைக்கு எதனா ஆகணும், அவங்களுக்கு தான் பிரச்சனை ஆகணும் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு அச்சமும் ஒவ்வொரு பிரச்சனையும் வந்துட்டு தான் இருக்கு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை சீர்கட்டு தான் போயிருக்கு. இதுக்கு என்ன முடிவு கட்டுங்க? சூலூர்ல அந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு வந்து இவ்வளவு ஏங்க. நேத்து எம்ஆர் நகர்ல, சிஎம் தொகுதி எம்ஆர் நகர்ல ஒரு ஆட்டோ டிரைவர் கத்தியத்து என்ன பண்றாரு, குத்துறாரு. அதாவது அந்த ஆட்டோ டிரைவர் என்ன பண்றாரு, வேகமா வந்து ஒரு லேடி இடிச்சிடறாரு. வாக்குவாதம் நடந்து இடுப்புல வச்சு இந்த கத்தியத்து என்ன பண்றாரு, சொருவி என்ன பண்றாரு, குத்திடுறாரு. சோ சட்ட ஒழுங்கு பிரச்சனை எங்க போச்சு, உங்க வீட்டுல நடந்ததா பிரச்சனை கேட்கிறாரு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள். ஒவ்வொரு வீட்டிலையும் போய் கேட்டு பாருங்க எந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை சந்தி சிரிக்குதுன்னு. இதெல்லாம் தெரியாம கேள்வி கேட்டா பத்திரிகையாளர்களை மிரட்டுறது, இது எந்த விதத்துல நியாயம்? அப்பனா உங்களை வந்து கேள்வியே கேட்க கூடாதா, உங்க அரசு வந்து விமர்சிக்கவே கூடாதா, கேள்விகளை கேட்டா உங்களுக்கு கோவம் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இதனா அங்க இருந்த ஒரு செய்தியாளர், அப்ப என்ன சார் உங்களை கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு போனவரு வெறும் வேகத்தோட வந்து என்ன பண்றாரு, சாஃப்டா பேசுறாரு. இந்த சாஃப்ட்னஸ் முதல்ல உங்ககிட்ட இல்லையா, இப்ப மட்டும் எதுக்கு வருது? உங்களை கேள்வி கேட்டு உங்க மேல ஒரு தவறான ஒரு பிம்பம் வந்துட போதுன்றதுக்காக உடனே அப்படியே என்ன பண்றாரு, காம மாறுறாரு. இந்த அந்நியன்ல விக்ரம் மாறுவார்ல, அம்பியா மாறுவாரு, ரெமோவா மாறுவாரு, அந்நியனா மாறுவாருன்னு. சோ செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்ணாரு, அந்நியனா இருந்தாரு. அதுக்கப்புறம் செய்தியாளர்கள் கிட்ட இருந்து இப்படி கேள்வி வந்தோன்னு திடீர்னு அம்பியா மாறிடுறாரு. இது எப்படி சார் உங்களால மட்டும் முடியுது அப்படின்ற மாதிரி தான் கேள்விகள் வந்து நம்மளால கேட்கறது வந்து. சோ இந்த ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து இது வரைக்கும் முதலமைச்சர் வந்து என்ன பண்ணல, செய்தியாளர் சந்திக்கல. சோ இதை வந்து அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, செய்தியாளர்களை சந்திக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க, ஒரு முதலமைச்சர் செய்தியாளர் சந்திக்கணும்னு சட்டம் இருக்குதா? இல்லல. அப்ப எப்படி நீங்க கேக்குறீங்க? ஐயா, ஜனநாயகத்தின் 4வது தூணுக்கு நீங்க என்ன பண்ணணும், அந்த ஹானர் மரியாதை கொடுத்தாகணும். ஒரு முதலமைச்சரோ யாரோ ஒருத்தர் என்ன பண்ணணும், நீங்க பிரஸ் சந்திச்சுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அவர் என்ன பண்றது, சட்டம் இருக்குதா பிரஸ் சந்திக்கணும், சிஎம் சந்திக்கணும் சட்டம் இருக்கு. அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க, பிரஸ் சந்திக்க முடியாது அப்படின்ற மாதிரி தானே ஒரு அலட்சியப்படுத்துறீங்களா பிரஸ். சோ பிரஸ் சந்திக்கவே முடியாது அப்படின்னு தான் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்ல வராரா? விஜய் இதுக்கப்புறம் பிரஸ் சந்திக்க மாட்டாரு, பிரஸ் சந்திக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்றாரு. எதை அடிப்படையில் சொல்றாரு அப்படின்னு இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு என்ன கேள்வி கேட்கிறாரு? எல்லார் வீட்டிலும் பிரச்சனை இருக்கு சார், பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு எல்லார் வீட்டிலும். பெண்கள் பாதுகாப்பா போக முடியல, குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு இழிவு நடக்குது, எவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்குது சார் தமிழ்நாட்டுல. இதுக்கெல்லாம் யாரு சார் காரணம், யாரு பொறுப்பேற்றுக்கணும்? இவர் என்ன சொல்றாரு, 6 மாசம் நீங்க என்ன பண்ணுங்க, பொறுமையா இருங்க. அப்பனா 6 மாசத்துல வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்களை கேள்வி கேட்க கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க என்ன பண்ணணும் விட்டுறணும். அவங்க எப்படின்னா ஆட்சி செஞ்சிருவாங்க, எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், எவ்வளோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போவோம், குழந்தைகளுக்கு பாதுகாப்பாம போவோம், எவ்வளவு குற்ற சம்பவங்கள் நடக்கும், எல்லாமே வந்தோட 6 மாசத்துக்கு என்ன பண்ண, டிசம்பர் மாசம் வரைக்கும் கப்பு சிப்புன்னு இருக்கணும். 6 மாசம் நீ ஜனவரி மாசம் நியூ இயர் பிறந்துட்ட பிறகுதான் இந்த அரசு வந்து என்ன பண்ண, கேள்வி கேட்கணும். ஏன்னா பயப்படுறாங்க. இந்த அரசு கேள்விகள் கேட்க கூடாது அப்படின்னு நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்க, ஒரு மறைமுகத்துல என்ன பண்றாங்க, ஆர்டர் ஒண்ணு போடுறாங்க. இப்போ விஜய் கூட திருச்சி கிழக்குல என்ன பேசினார்னா, 6 மாசம் சும்மா இருப்பேன்னு சொன்னீங்களே ஸ்டாலின் சார், இப்ப எதுக்கு சார் எங்களை விமர்சிக்கிறீங்க? அப்புறம் உங்களுக்கு கேள்வியே கேட்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, உங்களை விமர்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு ஒன்னும் புரியல. ஏன் இது மாதிரி இருக்கீங்க, ஏன் பயப்படுறீங்க? கேள்வி கேட்டா ஏன் உங்களுக்கு அப்படி ஜுரம் வருது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. இவங்களை கேள்வியே கேட்க கூடாது,
இவங்க எந்த மிஸ்டேக்கும் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணோம், வாயை மூடிக்கிட்டு போயிடணும். மீறி கேள்வி கேட்டா எங்க கிட்ட கேள்வி கேட்காதீங்க, எங்க குறை நடக்குது எங்களுக்குன்னு அதான் இல்லையா, எங்க குறை நடக்குது, குறை நடக்குது சார், அதை எடுத்துன்னு வந்து உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டினாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் மக்கள் புலம்புறாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் விஜய்க்கு வந்து எதிர்பார்த்து ஓட்டு போட்டுறாங்களோ, மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பெரிய ஏமாற்றமா தான் இருக்கு. ஒரு அம்மா தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, செய்தியெல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு அதே அம்மா மீடியாவுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா, தாவேக நிர்வாகிகள் அராஜகம் பண்றாங்க, என் கடை அடிச்சு நொறுக்கிட்டாங்க, என்ன வந்து என்ன பண்றாங்க, அடிச்சாங்க சொல்றாங்க, வேதனைப்படுறாங்க ஒவ்வொரு இடத்துலயும். சோ தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு ஒரு அட்டூழியங்களை வந்து இங்க செயல்பட்டு இருக்கு, தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு இவங்க என்ன பண்றாங்க, என்ன வேணா செய்வாங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடக்கும், குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் நடக்கும், எது வேணாலும் நடந்தாலும் இவங்களை கேள்வி கேட்க கூடாது. கேட்டா உங்க வீட்டுல என்ன பிரச்சனை, என் வீட்டுல பிரச்சனைன்றதுக்காக மட்டும் நீங்க செயல்படல, ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் நீங்க அமைச்சரா இருக்கீங்க, அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. சோ என் வீட்டுல இருந்தாலும் அடுத்தவங்க வீட்டுல இருந்தாலும் எங்க பிரச்சனை நடந்தாலும் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்ற வேலை அமைச்சர்களுக்கு இருக்கு, முதலமைச்சருக்கு இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டுறாங்க. செங்கோட்டையன் அவர்கள் இந்த அளவுக்கு பேசுறாரா, இதுல வேற அவர் சொல்றாரு, எதிர்கட்சியில இருக்கிறவங்க கூட என்ன வந்து நான் சொல்லுவாங்கன்னா சாஃப்டான மனுஷன், கோவப்படாத மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு. இந்த கோவப்படாத மனுஷன் ஏன் முன்னாடி கோவப்பட்டீங்க, அது ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் பேசுற தோரணையே ஒரு அதிகார தோணர் மாதிரி இருக்கு. கேள்வியே கேட்க கூடாது, நான் வருவேன் போவேன், என்னை யாருன்னா கேள்வி கேட்டீங்க அம்புட்டுதான் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாரு செங்கோட்டையன் அவர்கள் வீரவசனம் பேசுறாரு. செய்தியாளர்கள் சுதாரிச்சு இந்த கேள்வியை கேட்கும் பொழுது திடீர்னு வந்து என்ன பண்றாரு, அப்படியெல்லாம் கேட்க கூடாது, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு என்ன பண்ணாரு, பதறி போயிட்டு என்ன பண்றாரு, சாஃப்டா பேசுறாரு. இந்த சாஃப்ட்னஸ் எதுக்கு சார் உங்களுக்கு முதல்ல வரல? சோ அப்போ எந்த குற்றங்கள் நடந்தாலும் இவங்களை கேள்வி கேட்க கூடாது, செய்தியாளர்களை மிரட்டுறாங்க அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ண முடியாது. இதே விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் இருக்கும்போது அவங்களுடைய பவுன்சர்களை வச்சு எந்த அளவுக்கு செய்தியாளர்கள் தாக்கப்பட்டாங்க, எவ்வளோ செய்திகள் நம்ம என்ன பண்ணிருக்கோம் பார்த்துருக்கோம். அவங்க கேட்ட மைக்க நீட்டுன ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த செய்தியாளர்கள் தாக்கப்பட்ட விஷயம்லாம் நம்ம எடுத்து பேசியிருக்கிறோம். ஸோ தொடர்ச்சியா தமிழக வெற்றி கழகம் அவங்க ஆட்சியில் இல்லாத போதும் சரி, அரசியல் கட்சியில் பிரவேசத்தில் இருக்கும்போது சரி, இப்போ ஆட்சியில் இருக்கும்போது சரி, பல விஷயங்கள் செய்தியாளர்களை நசுக்கிற விதமாக தான் இருக்குது. இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டார்ல, அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் இருந்ததில்லை, அவர் சொல்ற மாதிரி இது முன்னாடி இல்லை, எப்பேற்பட்ட கேள்விகள் கேட்டாலும் அதுல என்ன பண்ணுவாரு, பதில் சொல்வாரு, இல்ல தவிர்த்துட்டு போவார். இந்த மாதிரி கோவப்பட்டிருக்க மாட்டார். சட்ட ஒழுங்கு பிரச்சனையை மட்டும் கேட்டா ஏன் இவ்வளவு கோவம் வருது அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம், இதெல்லாம் சொல்லிதான் சுட்டி காட்டி தான் விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிச்சாரு. பிரச்சாரத்துல சொன்னாரு, நான் வந்துட்டேன்னா எதுவுமே இருக்காது, கிளீன் அப்படின்னாரு. ஆனா இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை எந்த அளவுக்கு தலைவிரித்து ஆடுகிறது தமிழ்நாட்டுல அப்படின்றது ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து சொன்னா கூட இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, காதுல வாங்க மாட்டேங்கிறாங்க. கூப்பிட்டு வச்சு நிக்க வச்சு கேள்வி கேட்டாலும் நம்மள மேல மிரட்டுறாங்க, கேள்வியெல்லாம் கேட்க கூடாது, அப்படி கேள்வி கேட்டீங்கன்னா அவ்வளவுதான், போய் வேலையை பாருங்க அப்படின்ற. எங்க வேலையை கேள்வி கேட்கிற வேலை தான், அதை முதல்ல புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னு தான் நம்ம வேதனைப்பட வேண்டியதா இருக்கு. ஒரு பிரஸோட வேலை என்ன, கேள்வி கேட்கறது தான். அந்த அரசுக்கு ஆதரவாகவோ இல்ல எதிராகவோ கேள்விகள் கேட்கணும், அதுக்கு பதில் சொல்ற இடத்துல அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க செய்தியாளர்கள் சொல்ற விஷயம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு போய் சேரும். நான் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு வச்சு பேசுவேன் அப்படின்றதுக்காக இல்ல, நீங்க எதனா ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும்னா செய்தியாளர்கள் கூப்பிட்டு தான் சந்திப்பாங்க. அது பிரதமரா இருந்தாலும், உள்துறை அமைச்சர் இருந்தாலும், முதலமைச்சர் இருந்தாலும். இதுக்கு முன்னாடி எத்தனை முதலமைச்சர்கள் இங்க இருந்திருக்கிறாங்க, எல்லா முதலமைச்சர்கள் செய்தியாளர்களை தவிர்த்திருக்கிறாங்களா? இல்லவே இல்லைங்க. இத குறிப்பிட்டு ராஜா அவர்கள் என்ன பண்ணாரு, ஒரு விஷயத்த சொன்னாரு. பிரபாகரன் அவர்கள் இறந்துட்ட பிறகு டெல்லி தமிழ்நாடு இல்லத்துல அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது செய்தியாளர்கள் வந்து கேட்கும் பொழுது அவர் என்ன பண்றாங்களா, செய்தியாளர்களாக அப்படின்னு சொல்லும்போது கலைஞர் அவர்கள் சொன்னாராம், செய்தியாளர்களை நம்ம என்ன பண்ணணும், மதிக்கணும், அவங்கள வந்து என்ன பண்ணணும், அவங்கள அலோ பண்ணுங்க, நம்ம தவிர்த்துட்டு போக கூடாது. அப்புறம் பின்னாடி என்ன சொல்லுவாங்க, கலைஞர் வந்தாரு செய்தியாளர்களை பார்த்துட்டு பயந்து போயிட்டாரு அப்படின்ற ஒரு பேச்சு வரும், அந்த பேச்சு எனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, செய்தியாளர்களை சந்தித்தாராம். அப்போ செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும் பொழுது பிரபாகரன் அவர்கள் இறந்துட்டாரு, இது எதிர்பார்க்குறீங்க, அப்படி இறந்துட்டாரு சொல்றாங்க, இல்ல உயிரோடு சொல்ல, இது எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது நச்சு நடிச்சாராம், போராளிக்கு என்றுமே மரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கடந்துட்டு போயிட்டாரு. ஸோ செய்தியாளர்களை பார்க்கறதுக்கு எப்போதுமே யாருமே அஞ்சினது கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள் எந்த விஷயத்தையும், ஜெயலலிதா மேடம் எடுத்துக்கங்களேன், அவங்களே இது வரைக்கும் செய்தியாளர்களை அவங்க வந்து என்ன பண்ணல, மதிக்காம போனதில்லை, பேசாம போனதில்லை. செய்தியாளர்கள் வந்துட்டா நின்று ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு தான் போவாங்க.
ஆனா விஜய் ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு. செய்தியாளர்களை பார்த்தால அந்த பக்கம் ஓடுறாரப்பா. அமைச்சர்கள் ஓடுறாங்களா? அமைச்சர் கீர்த்தனெல்லாம் எந்த அளவுக்கு பேசுனாங்க, என்ன பேச விட மாட்டேங்கிறாங்க. பிரச்சாரத்துல பேசுனாங்களே அப்படியே ஆக்ரோஷமா பேசுனாங்க. என்ன பேச விட மாட்டேங்கிறாங்க, பெண்களை அடிமைப்படுத்துற பேசுறதுக்கு வாங்க மேடம் கூப்பிட்டா பின்னாடி பக்கம் ஓடி போயிட்டு என்ன பண்றாங்க, ஓடிறாங்க பிரஸ்ஸை பார்த்தாலே. ஸோ இவங்களுக்கு பயம், பிரஸ்ஸை பார்த்தாலே பயம். அவங்க எதாவது கேட்கிற கேள்விக்கு நம்ம கிட்ட பதில் இல்லாம போயிடுமா. ஏன்னா ஸ்பாட்ல இவங்க பேசி பழக்கமே இல்லை, ரீல்ஸ்ல பேசி தான் பழக்கம். எத்தனை டேக் வேணாலும் எடுத்து பேசலாம், எழுதி கொடுக்குறத படியே பார்த்து பேசலாம் பிராம்ப்டர்ல போட்டு. ஸோ எல்லாமே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அத்துப்படி. ஆனா ஸ்டேட் டு ஸ்டேட் என்ன பண்ணலாம், லைவ்ல பேசுறதுனா முடியாது. ஏன்னா கேட்கிற கேள்விகள் ஏடாகடமா வரும், நம்ம என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாலே பயந்து ஓடுற அமைச்சர்கள் கூட்டம் தான் இந்த தாவேகா அமைச்சர்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். செய்தியாளர்கள் பார்த்தாலே அலர்ஜி, எனக்கு ஜுரம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் முதலமைச்சர் இருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ செய்தியாளர்கள் கேள்வியை கேட்க கூடாதா அப்படின்னு செங்கோட்டையன் அமைச்சர்கள் சொல்றதை வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏங்க கேள்வி கேட்க கூடாது அப்படின்னா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, உங்க வீட்டுல எதனா பிரச்சனை இருக்கா, உங்க குடும்பத்துல எதனா பிரச்சனை இருக்கா, உங்க குழந்தைக்கு எதனா பிரச்சனை இருக்கா, இப்படின்னு டைவர்ட் பண்ணி விடுறாரு அமைச்சர் செங்கோட்டையன். இது எந்த அளவுக்கு அழகு அப்படின்றது நமக்கு தெரியல. இதை பத்தி ஒரு கருத்து நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.